We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. பழனி கோயில் நில மோசடி வழக்கில் சிபிஐ விசாரணை கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். பழனி நில மோசடி தொடர்பான வழக்கு. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி அதாவது பழனி தண்டபாணி மடத்திற்கு சொந்தமான அந்த நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்துள்ளார்கள். இந்த வழக்கை விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரிய வழக்குகள் அனைத்தையும் தள்ளுபடி செய்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. இந்த வழக்குகளை தொடர்ந்திருந்தவர்கள் பார்த்தோமானால் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால், அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்தின் அறங்காவலர் அன்னபூரணி சிவகுமார், திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி வழக்குகளை தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கு கூறியது பழனி அருள்மிகு தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்குமான 1.35 ஏக்கர் நிலம் பதிவு செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. அதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும், அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து பாதுகாக்கவும், வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றவும் உத்தரவிட வேண்டும் என இருந்தார்கள். இந்த வழக்கானது நீதிபதிகள் சிவி கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள் தரப்பில் நிலத்தின் மதிப்பு 2 கோடி என குறைவாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 10ஆம் தேதி பத்திரப்பதிவு தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் ஜூலை 3ஆம் தேதி வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சம்பவம் நடந்த பிறகு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் ஊடகத்தினரிடம் சிறிய தவறு நிகழ்ந்து விட்டதாக பேட்டியளித்துள்ளனர் என்றெல்லாம் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதில் கோவில் நிர்வாகம் தரப்பில் விசாரணைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருகிறோம், சம்பந்தப்பட்ட நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய வேண்டாம் என பத்திரப்பதிவு துறைக்கு கோவில் நிர்வாகம் தரப்பில் ஆட்சேபனை அனுப்பப்பட்டிருந்தது என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டது. தரப்பில் ஜூலை 13ஆம் தேதி அடிவாரம் காவல்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள், பழனி கோவிலின் அறங்காவலர், நகராட்சி தலைவர் ஆகியோர் தரப்பில் இந்த வழக்குகள் அவர்கள் நலனுக்காக தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகள் அரசியல் நோக்கத்திற்காக தொடரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வழக்குகள் பொதுநல வழக்காக விசாரிக்க தகுதியற்றவை என்றெல்லாம் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதற்கு மனுதாரர்கள் தரப்பிலும் இந்த விவகாரத்திற்கு பின் உள்ள நபர்கள் யார் என்பது தெரியும், எதுவும் விசாரணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் 1988ஆம் ஆண்டு முதலில் இந்த நிலத்தை பதிவு செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது என்ற பதிவுகளையும் வாதத்தையும் அவர்கள் பதிவு செய்தார்கள். இதையெல்லாம் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிடுவதாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.